Hi students, welcome back to our channel. Today இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா B.Ed first yearல பேப்பர் 1 குழந்தை பருவமும் அதில் ஏற்படும் வளர்ச்சியும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2017ல கேட்ட கொஸ்டின். குழந்தைகளோட வளர்ச்சியில மிக முக்கிய பண்பு மரபு சூழ்நிலை பற்றி விளக்குக. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மரபுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மரபுங்கிறது ஒரு மனிதனிடம் இடம்பெற்றுள்ள பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். மரபு என்பது ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகளின் ஒட்டுமொத்த நிலையினை குறிப்பது தான் வந்து மரபு அப்படின்னு சொல்லுவோம். பிறப்பின் போது ஒரு குழந்தை தனது பெற்றோர்களிடம் இருந்து பெறுகின்ற உடற்கூறு பண்புகள் அனைத்துமே வந்து மரபு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைகள் இருந்து என்னென்ன பண்புகள் வந்து கடத்தப்படுது அவங்களுடைய பெற்றோர்கள் மூலம், அதை தான் வந்து மரபு பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். உயிரியல் ரீதியாக குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களிடம் இருந்து பெறக்கூடிய அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மரபின் நிலைப்பட்டது. ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பண்புகள் எல்லாம் மரபுடைய அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிறப்பில் குழந்தைகள் தனது பெற்றோர்களின் மூலக்கூறு பண்புகளான தோலின் நிறம், கண்மை, உடல் அமைப்பு, முடியின் நிறம், கண்ணின் நிறம் ஆகியவற்றை உடல் கூறுகளான மனோபாவம், நுண்ணறிவு போன்றவற்றை பெற்று திகழ்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து மூலக்கூறு பண்பு, பெற்றோர்களுடைய மூலக்கூறு பண்புகளான தோலின் நிறம், கண்ணிமை, உடல் அமைப்பு, முடியின் நிறம், கண்ணின் நிறம் ஆகியவற்றை உடல் கூறுகளாக மனோபாவம், நுண்ணறிவு போன்றவற்றை ஒன்று பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் வந்து ஒத்திருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய பண்புகள் அதை பேஸ் பண்ணி தான் அடிப்படையாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரபு வழி காரணிகளாக அமைந்துள்ளது. ஒரு பாரம்பரிய பண்புகள்ங்கிறது பெற்றோர்களிடம் இருந்து குழந்தைகளுக்கு வந்து பாரம்பரிய பண்புகள் வந்து கடத்தப்படும். அதான் வந்து மரபு வழி காரணிகள் அப்படிங்கிறோம். இப்போ சூழ்நிலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூழ்நிலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூழ்நிலை என்பது ஒருவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனை சுற்றி இருக்கும் பல்வேறு விதமான தூண்டல்களோட தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைன்னு சொல்லுவோம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குழந்தைகள் வந்து தங்களை வந்து மாற்றிக்கொள்ளும், அடாப்டேஷன் ஆயிக்கும். அதுதான் வந்து சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஒரு வளர்ச்சியை வந்து தூண்டுறதா இருக்கும், மற்றொரு வகையான சூழ்நிலை வளர்ச்சியை வந்து பாதிப்பதா அமையும். ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பல வகையாக வந்து பிரிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வளர்ச்சியினை தூண்டுவதாக அமையும், மற்றொரு வகையான சூழ்நிலை வளர்ச்சியினை பாதிப்பதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆய்வுகள் இந்த கொஸ்டின்லேயே வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ மரபுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுரக செடிகளில் உருவாக்கும் சோதனை கால்டன்கிற ஒரு ஆத்தர் வந்து பண்ணுறாரு. இதில் 800 ஆங்கில குடும்பங்களை ஆராய்ச்சிக்கு அவர் எடுத்திருக்காரு. அதில் 973 பேர் மட்டும் ரொம்ப மேதையாக இருக்காங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. 537 பேர் வந்து ரொம்ப புகழ்மிக்கவர்களாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் எடுத்துக்கிட்ட இந்த ஆய்வு வந்து கால்டன் ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் வந்து ஒரு 977 சாதாரண குடும்பங்களில் ஆராய்ச்சி செய்த போது அதில் 4 பேர் மட்டும் மேதையாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய ஆராய்ச்சி வந்து சொல்லுது. இது வந்து எந்த ஆராய்ச்சியை பேஸ் பண்ணியிருக்குன்னா மரபோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கான கால்டன் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையோட வகைகள். சூழ்நிலையோட வகைகள்னு சொல்லி தனியாக ஒரு டேப்லெட் காலம் போத்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ சூழ்நிலையோட வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா சூழ்நிலை எத்தனை டைப்பாக வந்து வகைப்படுத்துறாங்கன்னா இயற்கை சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, அறச்சூழ்நிலை, பண்பாட்டு சூழ்நிலை. இயற்கை சூழ்நிலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இயற்கை சூழ்நிலை என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும்? காற்றோட்டம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், வீட்டமைப்பு, தூய்மை நிலை, தட்பவெப்பநிலை, இதெல்லாம் வந்து இயற்கை சூழ்நிலை. அதே மாதிரி குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, இதெல்லாம் வந்து இயற்கையான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். சமூக சூழ்நிலை, சமூக சூழ்நிலைங்கிறது பெற்றோர், உறவினர், தெருவில் உள்ள மக்கள், உடன் பழகும் நண்பன் வீடு, பள்ளி, கடற்கரை, சினிமா, செய்தி நிலையம். இந்த சமூக சூழ்நிலை மூலமாக தான் ஒரு குழந்தை வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே வந்து தெரிஞ்சுக்குது. சரிங்களா? இந்த சமூகம் வந்து எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் இந்த யார் யார் வாழ்கிறாங்க, சமூகத்தோட நெறிமுறைகள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த சமூக சூழ்நிலை மூலமாக தான். அடுத்து வந்து அறச்சூழ்நிலை. அறச்சூழ்நிலை வந்து யார் கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நெறிகள், உண்மை, நேர்மை, நியாயம், நீதி, ஒழுக்கம் போன்ற கோட்பாடுகளை வயதில் மூத்தவர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படிலாம் நடந்துக்கணும், இதான் வந்து நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அது மாதிரி வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதான் வந்து அறச்சூழ்நிலை. இந்த அறச்சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள் இருக்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க. பண்பாட்டு சூழ்நிலை அதே தான். பண்பாட்டு சூழ்நிலைங்கிறது இலக்கியம், கலைப்பிடிக்க வழக்க வழக்கங்கள்,
லட்சியங்கள், பண்பாட்டு சூழ்நிலை இதெல்லாம் பேஸ் பண்ணி அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு நிலை பகுப்பு. இந்த மரபு நிலை பகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுப்பு வந்து நடத்துகிறாங்க. இதை வந்து அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதாவது சூழ்நிலைக்கேற்ப மரபு நிலை பகுப்பாய்வு. இந்த பகுப்பாய்வில் சூழ்நிலையோட ஆளுமை எப்படி இருக்குது, மனித வளர்ச்சி எப்படி இருக்குது, மரபு காரணிகள் எப்படி இருக்குது, சூழ்நிலை காரணிகள் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மரபுநிலை பகுப்பில் முந்தைய தலைமுறையுடைய பண்புகள் வந்து எப்படி வந்து கடத்துது பாரம்பரியம் மூலமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரம்பரிய பண்பு மூலமாக முப்பாட்டனார் முப்பாட்டி 1/8 இந்த மாதிரி வந்து பாரம்பரிய பண்புகள் குழந்தைக்கு கடத்தும். அதே மாதிரி முப்பாட்டனார் முப்பாட்டியிலேருந்து தாத்தா பாட்டிக்கு வந்து 1/4 பாரம்பரிய பண்புகளை கடத்தும். அடுத்து பெற்றோருக்கு வந்து 1/2 இந்த மாதிரி வந்து பண்புகளை வந்து கடத்தும். இறுதியாக வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த பாரம்பரிய பண்புகள் வந்து கடத்தப்படும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மரபுநிலை பகுப்பாய்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2018 கேட்டிருக்காங்க பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மரபோடைய வரையறை, அதாவது டெஃபினிஷன் கொடுத்துருங்க. நேச்சருக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலைனா என்ன, சூழ்நிலையை பற்றி எழுதிருங்க. எழுதிட்டு இதில் கால்டன் ஆய்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த கால்டன் ஆய்வு வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. இந்த கால்டன் ஆய்வு எழுதின வாட்டி இதுலேயே வந்து இரத்த உறவுகள் மற்றும் நுண்ணறிவு உபாத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு டேபர் காலம் போடுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். தேங்க்யூ.